Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல டெட் பேப்பர் 2ல தமிழ் சப்ஜெக்ட்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ தட் அதாவது இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியரான பிளேஸ்ல இருந்து எடுத்தது. ஸோ இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியதே இல்லை. மற்ற சப்ஜெக்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கன்ஃபார்ம் ஃபுல் மார்க்ஸே இதில் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இன்டீரியராக இருக்கும். அண்ட் அதே போல் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த பேஜ் நம்பர்ஸும் நான் சொல்கிறேன். அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர்ஸு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நிறைய டேப்லர் காலம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு, அந்த மாதிரி பேஜஸ் தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். இதில் அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது சுயமரியாதை, மூன்றாவது நன்னடத்தை என குறிப்பிடும் தன்னலமற்ற தலைவர் யார்? முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது சுயமரியாதை, மூன்றாவது நன்னடத்தை என குறிப்பிடும் தன்னலமற்ற தலைவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, அம்பேத்கர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 199 இருக்குது. பொதுவாக நீங்கள் 30 கேள்வியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாரதியாரோ, பாரதிதாசனோ, பெரியாரோ, அம்பேத்கரோ இவங்கள பற்றிய கேள்விகள் சுற்றி ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பொருத்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதில் இந்த கொஸ்டின் ஒன்று நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 199 பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், 8 தொகை நூல்களுள் அமையாதது எது? இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 3 அதே போல் 7 இந்த 2 பேஜ்லேயுமே இந்த கேள்வி தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அமையாதது எது அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போது 8 தொகையில் இருக்கக்கூடிய நூல்லாம் என்னென்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப மஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. எலிமினேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். 8 தொகை நூல்களுள் அமையாதது பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் கூந்தல் என்னும் பெயர் பெற்ற தாவரம் எது? இந்த கேள்வியோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, பாக்கு. இந்த கேள்வி 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 10 இருக்குது. அதில் நிறைய வகைகள் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த தாவரத்துக்கு எந்தெந்த பேர் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வி இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்த பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியில் கூட இது தொடர்பான கேள்வி வந்திருந்தது. ஸோ பிஜிடிஆர்பிக்கே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெட்டுக்கு நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா காலமில் நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பேஜ் நம்பர் நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th பேஜ் நம்பர் 10. கீழ்கண்டவற்றுள் கூந்தல் என்னும் பெயர் பெற்ற தாவரம் பாக்கு. நெக்ஸ்ட் ஒன், குறில் எழுத்து இல்லாத டேஷ் என்னும் எழுத்துக்கு டேஷ் என்னும் எழுத்து இணை எழுத்தாகும். இந்த கேள்வியோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐ மற்றும் இ. 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 16 இருக்குது. நிறைய குழப்புற மாதிரியான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கும். என்னதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் 16 பேஜ் பாருங்கள். பேசிக்காகவும் இருக்கும், குழப்புற மாதிரியாகவும் இருக்கும். எந்தெந்த இடத்துல ரொம்ப இந்த மாதிரி குழப்பமாக இருக்குதோ அங்கேருந்து எடுத்து அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டுருவாங்க. அதுதான் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம ரிவிஷன் கொடுக்கணும். ஓகே, குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஊ என்னும் எழுத்து இணை எழுத்தாகும். நெக்ஸ்ட் ஒன், 100 வெண்பாக்களை கொண்ட நூல் எது? இந்த கேள்வியோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ஆசாரக்கோவை. இந்த கேள்வி 6th செகண்ட் டேர்மில் 24 பேஜ் நம்பரில் இருக்கு பாருங்க. அதே போல் ஆசாரக்கோவையை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜில் இருக்குது. 100 வெண்பாக்களை கொண்ட நூல் ஆசாரக்கோவை. நெக்ஸ்ட் ஒன், 3 மூன்றிலோ இல் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. இந்த கேள்வியோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இந்த கேள்வி 7th ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 2 இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு செய்யுள், அதில் இருக்கக்கூடிய வரிகளை கொடுத்து பொருளுமே கொடுத்துருப்பாங்க.
ஒன்றுரா மூன்றிலோ இல் என்னும் சொல்லின் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், தன்பொருணை புனல் நாடு என அழைக்கப்படும் நகரம் எது? இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. 7th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. தன்பொருணை புனல் நாடு என புகழப்படும் நகரம் திருநெல்வேலி. அடுத்து, தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வார இதழ் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஒரு பைசா தமிழன். 8th ஸ்டாண்டர்ட்ல 173ல இந்த கேள்வி இருக்குது. தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வார இதழ் ஒரு பைசா தமிழன். அயோத்திதாச பண்டிதர் வந்து இந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதழை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே போல சீக்வன்ஸாவே இந்த கேள்வி இருக்கும், இது வார இதழா மாத இதழா அப்படின்னு சொல்லி. அதே போல அந்த ஒரு பைசா தமிழனுக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சோ விருத்தாசலம் என்னும் பெயர் பெற்ற எழுத்தாளர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, புதுமை பித்தன். இந்த கேள்வி 8th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 181ல இருக்குது. இயற்பெயர் ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுல சோ விருத்தாசலம் என்னும் பெயர் பெற்ற எழுத்தாளர் புதுமை பித்தன். நெக்ஸ்ட் கேள்வி பார்க்குறோம். சிலப்பதிகார வாழ்த்தில் இடம்பெறாத இயற்கை எது? இந்த கேள்வியில இடம்பெற்ற அப்படின்னு இருக்குது, இடம்பெறாத அப்படின்னு வரணும். தப்பா பிரிண்ட் ஆயிருக்குது, பார்த்துக்கோங்க. இடம்பெறாத இயற்கைன்னு வரணும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, காடு. நாடுன்னு தப்பா பிரிண்ட் ஆயிருக்குது, காடு அப்படின்னு வரணும். இந்த கொஸ்டின் 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல 27 பேஜ் நம்பர்ல இருக்குது. திங்கள் ஞாயிறு மழை இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரம் இயற்கையை போற்றுறதா வந்து சொல்லியிருப்பாங்க. இயற்கை வாழ்த்துறதுல இடம்பெறாதது பார்த்தீங்கன்னா காடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இடம்பெறாதன்னு வரணும், அதே போல் ஆப்ஷன்ல காடு அப்படின்னு வரணும். 6th டேர்ம் 1ல 27. அடுத்து, கூற்று 1, பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். கூற்று 2, அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு சங்க இலக்கியங்கள் பாடப்பட்டன. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 இரண்டும் சரி. இந்த கேள்வி 7th ஸ்டாண்டர்ட்ல 1st டேர்ம்ல பேஜ் நம்பர் 6ல இருக்குது. இதுலையுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சங்கம் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பேஜ் இது. அடுத்து, கல்வெட்டு தொடர்பான தவறான கூற்றை அறிக. ஸோ இங்க 4 ஆப்ஷனுமே கல்வெட்டை பற்றிய கூற்று. இதுல வந்து தவறா இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, பகர எழுத்தை குறிப்பிட மகர எழுத்து புள்ளியிடப்பட்டது. இதுதான் வந்து தப்பு. சரிங்களா? மற்றபடி இந்த 3 ஆப்ஷனுமே ஏபிசி இது எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் 6th பேஜ் நம்பர்ல இருக்கும். அண்ட் இந்த டி இருக்கு பார்த்தீங்களா, தவறான கூற்று, இது வந்து அதே 8th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 9ல இது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பண்டைய காலத்தில் ஆமா என்ற பெயர் பெற்ற விலங்கியது. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, காட்டு பசு. இது 8th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 15ல இருக்குது. பண்டைய காலத்தில் ஆமா என்னும் பெயர் பெற்ற விலங்கு காட்டு பசு. நெக்ஸ்ட் ஒன், பிரித்து எழுதுக, கல்லில்லை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை. 6th டேர்ம் 2ல பேஜ் நம்பர் 42ல இந்த கேள்வி வந்து இருக்குது. கல்லில்லை, கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை. அடுத்து, கீழ்காணும் சொற்களுள் குற்றிய லுகரத்திற்கான உதாரணம் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, காசு. 7th 1st டேர்ம்ல 18 பேஜ் நம்பர்ல பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம்னா என்ன, குற்றிய லிகரம்னா என்ன, முற்றிய லுகரம்னா என்ன, அதே போல அதற்கான உதாரணங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்னொன்னுத்துக்கும். அதுல இருந்து வந்த கேள்வி இது. நெக்ஸ்ட் ஒன், இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எது? வங்கூழ் அப்படின்ற சொல்லோட பொருள் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, காற்று. இந்த கேள்வி 7th 2nd டேர்ம்ல பேஜ் நம்பர் 7ல இருக்குது. ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைன்ல இருக்கக்கூடிய சொல்லோட பொருள், வங்கூழ் சொல்லின் பொருள் காற்று. நெக்ஸ்ட் ஒன், குற்றால முனிவர் என அறியப்படுபவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, டி.கே. சிதம்பரநாதர். 7th 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 15ல இருக்குது. அவரை பற்றி இன்னும் நிறைய தகவல்களும் அந்த பேஜ்லயே இருக்குது. டி.கே. சிதம்பரநாதர் அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய வந்து டெப்தா வந்து படிச்சிருக்க மாட்டோம்.
அதாவது ரிப்பீட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. இப்போ எப்படி பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன் மாதிரி டி.கே. சிதம்பரநாதரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த புனை பெயர் பார்த்தீங்கன்னா குற்றால முனிவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கரம் என்னும் எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்களை குறிக்க சாரியைகளாக பயன்படுகிறது. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி குரில். 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 18 வந்து இந்த கேள்வி இருக்குது. இதுலேயும் அதே போல தான் நிறைய உதாரணங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் சொற்களுள் ஓம உருபுகளுள் இல்லாதது எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி கருத. 7th 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 16 இந்த இன்ஃபோ இருக்குது. உங்களுக்கு ஓம உருபுகள் கொடுத்துருக்கோம். ஓம உருபுனா என்ன, அதோட டெஃபினிஷனு, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இல்லாதது தான் வந்து இந்த கேள்வியில் கேட்டிருக்கோம். அடுத்து, கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ கம்மியர். மற்றபடி ஆஞ்சான், நீகான், கப்பல் சாத்திரம் இதெல்லாம் வந்து கப்பல் கட்டும் கலைஞர்களோட பெயர்கள். இந்த இன்ஃபோ 7th டேர்ம் 2 பேஜ் நம்பர் 10 இருக்குது. நிறைய இன்ஃபோ கொடுத்துருக்குறாங்க. கடல் சார்ந்த என்னென்ன பெயர்கள், அதை வந்து இந்த கப்பல் கட்டும் கலைஞர்களை வந்து எப்படி எப்படி கூப்பிட்டாங்க, அது எப்படி அந்த இன்ஃபோஸ்லாம் வந்து மறுவிச்சு, இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பேஜ் நம்பர் 10 இருக்குது, டேர்ம் 2 7th. அடுத்து, கிளிக்கண்ணி என்னும் பாவ வகையை இயற்றியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சுரதா. 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 27 இருக்குது. ஸோ நமக்கு கண்ணினா என்னன்னு தெரியணும். 2 வகை பாடல்களை நம்ம கண்ணின்னு சொல்கிறோம். கிளி கண்ணியை வந்து இயற்றியவர் வந்து சுரதா அவர்கள். அடுத்து, பொறுத்துக. இந்த கேள்வியோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி 1 2 3 4. இது உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது ஈஸியாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே 1 2 3 4 அப்படின்னு டைரக்டாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு விச்சை கல்வி, இது வந்து 7th டேர்ம் 2 பேஜ் நம்பர் 29 இருக்குது. தகளி அகல் விளக்கு 7th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 23 இருக்குது. கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, இந்த 2 சொல்லின் பொருள்களும் 10th பேஜ் நம்பர் 27 இருக்குது. இந்த பொறுத்துகள் இருக்கிற 4 வேர்ட்ஸுமே 7th அதே போல 10th இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர். 7th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 61 இந்த இன்ஃபோ இருக்குது. இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து, பாரதிதாசனின் எந்த நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பிசிராந்தையார். 7th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 27 இந்த இன்ஃபோ இருக்குது. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 53 சுப்ரபாரதி மணியன். ஒரு சில பேருக்கு இந்த நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பாரதியார், சுப்பிரமணியன் இப்படிலாம் படிச்சிருப்போம். சுப்ரபாரதி மணியன் இவரை சார்ந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் 39 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பெயர்கள், மனசில் சட்டுன்னு பதியாத பெயர்கள், இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கேட்டு குழப்புவாங்க. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 39 பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து 54 பார்த்துட்டோம். 55, வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி தூது. வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 12 இந்த கேள்வி இருக்குது. தூது சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து, பூவின் வாடிய நிலையை குறிக்கும் சொல் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ செம்மல். 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 5 வந்து கட்டாயம் பார்க்கணும். எப்படி வந்து பெண்ணின் பருவமும் பூவின் பருவமும் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். பெண்ணின் பருவம் அப்படின்னு சொல்லும்போது பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு வரும் இல்லையா? அதே போல் பூவுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. செம்மல், வி அப்படின்றது என்ன, அலர், மலர், வி, பொது. அப்போ அந்தந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன பேர், அதுல தான் பார்த்தீங்கன்னா பூவின் வாடிய நிலை வந்து செம்மல் அப்படின்னு குறிக்கப்படுது. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோஸ் இருக்குது. அடுத்து, காவிரி பாய்ந்தது என்பது டேஷ். இலக்கண குறிப்பு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி எழுவாய்த்தொடர். 10th ஸ்டாண்டர்டில் 63 பேஜ் நம்பர்ல இருக்குது.
அடுத்து, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது எதற்கான உதாரணம்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, கால வழுவமைதி. 10th பேஜ் நம்பர் 91 இருக்குது. ஸோ அதோட வகைகள்லாம் கொடுத்துட்டு ஒன்றுத்துக்குமே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி வழுவமைதிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6th இருந்தே நமக்கு கிராமரில் இருக்குது. 10th பார்த்தீங்கன்னா இன்னுமா விவிடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக்க பார்க்குறோம். இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக ட்விஸ்ட் இல்லாமல் டைரெக்டாகவே இருக்கும். ஸோ கவ்வை அப்படின்னா எள் பிஞ்சு, நுழாய் இளம்பாக்கு, கருக்கள் இளநெல், குறும்பை பனை மற்றும் தென்னை. இந்த கேள்வி எல்லாமே இந்த சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th பேஜ் நம்பர் 6 இருக்குது. அடுத்து, முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முதல் நாடகம் எது? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பழனியப்பன். இது 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 129 இருக்குது. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா கலைஞர் சார்ந்த அந்த ப்ரோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கலைஞர் தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி கேள்வி இருந்தது தமிழ் எலிஜிபிலிட்டியில். ஸோ நம்ம கட்டாயம் கலைஞர் தொடர்பான ஒரு கேள்வியாவது நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் அவரோட முதல் நாடகம் பார்த்தீங்கன்னா பழனியப்பன். ஸோ நம்ம பார்த்த எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதாகவும் அமைஞ்சிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் தாராளமாக போயிட்டு ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.